அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. இந்த சிவம் சக்தின்றது இல்லைங்களே, அதை உருவாக்குறாங்கன்னா அதை உருவாக்கத்துக்கு ஒரு ஞானத்தன்மையில் அந்த மாதிரி தான் உருவாக்கியிருப்பாங்களா? யாருமே அதை உருவாக்க முடியாதுமா. அதை உருவாக்க அதுதான் உலகத்தையே உருவாக்குது. இல்லை, ஆனால் அதை யாருமே உருவாக்க முடியாது. இல்லை, நான் அதை கேட்கல. முதலில் அந்த லிங்கனை வச்சு சாமி, அது அறிவாளிகள், பேரறிவாளிகள், ஞானிகளா. ஆமாம். அதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா அதை ஆராய்ச்சி பண்ணி இந்த ஞானத்தை கண்டுபிடித்து எத்தனை மகான்கள் செத்துருப்போம்மா. சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதை கொஞ்சம் தவறாக போச்சுன்னா கூட அவன் உடல் உபாதைக்கு ஆளாயிடுவான். அப்போது இது எத்தனைக்கும் விந்து அவசியம். அந்த விந்து இளமையில் சுரப்பு ஜாஸ்தி. இப்போது ஒரு ஆழாக்காட்சி சோறு சாப்பிட்டான்னா அந்த ஆழாக்காட்சியில் கால் ஆழாக்கு தான் வீணாக போகும், முக்கால் ஆழாக்கு இவனுக்கு விந்துவாக மாறிடும். அதே நேரத்தில் ஒரு 50 வயசுக்கு மேலே ஆழாக்கு சோறு சாப்பிட்டான்னா கால் ஆழாக்கு தான் விந்தாவும், முக்கால் ஆழாக்கு வீணாக போகும். இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா, இந்த கரும்பு சுற்றுவாங்க மிஷின் இல்லை, கரும்பை விட்டு சாறு எடுக்கிறாங்கல்ல, அந்த மிஷினில் பல்லுங்கள் நல்லா இருக்கும். புது மிஷினில் கரும்பை சொருவினான்னா தலை தண்ணி கொட்டிடும், கரும்பை நசுக்கிடும். அதை 2வது வாட்டி விடும்போது பஞ்சாக போயிடும், கரும்பு சாறு வந்துடும். அந்த பல்லெல்லாம் தேஞ்சு போன மிஷினில் கரும்பேற்ற விட்டான்னா சக்கையாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் சாறு வரும். தேஞ்சு போன மிஷின் மாதிரி நம்ம வயசானவங்க. அப்போ நம்ம ஞானம் அடைவதற்கு வழியே இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஞானத்துக்கு வழி இருக்குதும்மா. எந்த ஞானமாக இருந்தாலும் எடுத்த உடனே ஞானம் வர்றது கிடையாது, யாருக்குமே வராது. எந்த மகானும் வந்ததும் கிடையாது. எல்லா மகான்களும் பல பிறவியை கடந்து தான் மகான் ஆன முடியுமே தவிர பிறக்கும் போதே எவனும் மகான் ஆனதில்லை. அது இறைவங்கிட்டேருந்து வந்தவங்க, திருமூலர், அகஸ்தியர், இது மாதிரி ஆளுங்க தான். இங்கே உருவான மகான்கள் அத்தனை பேருமே முன்னாடி அதை தொடர்ந்து இருந்து அதை முடிக்க முடியாமல் இறந்து மறுபடியும் அதை முடிக்கிறது தான் ஞானம். இப்போ முன் பிறவியில் வந்த தொடர்ச்சி தான் ஒருவர் ஞானம் அடைவது இந்த பிறவியில் முடிக்கிறதுக்கு காரணம். இப்போ இந்த பிறவியில் முடிக்கலாம், மீண்டும் பிறவி எடுத்து மீண்டும் பிறவி எடுக்கணும். இதனால் என்ன நம்மளுடைய பாடத்தில் என்ன சொல்கிறோம், உடலை மறந்துட்டு. உடல் மண்ணு சாப்பிட போகுது, அது மேலே நீ எவ்வளோ ஞாபகம், அதை எவ்வளோ ஆரோக்கியமாக நீ என்ன பண்ணி வச்சிருந்தீனாலும் அது மண்ணு தான் சாப்பிட போகுது. ஆனால் உன் உயிரை உனக்கு ஞாபகம், உயிர்னு ஒன்று இருக்குதா இல்லையான்னு எந்த மனுஷனுக்காக தெரியுமா? நம்ம இருக்கிறோம், உடல் இருக்குது. ஆனால் நம்ம பாடத்தில் என்ன சொல்கிறோம், உடல்ன்றதை மறந்துட்டு உயிர் மேலே உன் நினைவை மாற்றிடு. ஏன்னா உயிர் அழியா பொருள், ஜீவன் அழியாதது, ஆன்மா அழியாதது. உயிர் என்றது மகாரம், ஜீவன் என்றது அகாரம், சப்தம்ன்றது உகாரம். நியூட்டான், புரோட்டான், எலக்ட்ரான் விஞ்ஞானி, இது 3 தான் இயக்குது நம்மளை, அந்த 3 தான் உலகமும் இயங்குது. அப்போது இந்த 3 உரப்பாக இருந்தால் தான் அதை சரியான முறையில் செயல்படுத்த முடியும். இப்போ ஒரு 10 வயசுக்கார பையனை ஓட்டப்பந்தயத்தில் விடுறோம், அவன் ஓடுறான், சரி அவனும் மனுஷன்தான். 10 வயசுக்காரன் ஓடுற மாதிரி ஒரு 50 வயசுக்காரனையும் விட்டு அவன் கூட ஓட முடியுமா? ஆனால் ஓடுவான், அவன் கூட ஓட முடியாது. அது மாதிரி ஞானத்தில் உங்களுக்கு கிடைச்ச அளவுக்கு அவன் ஓடட்டான், உனக்கு கிடைச்ச அளவுக்கு நீ ஓடு. ஆனால் ஒரு காலத்தில் நீயும் ஓடிடுவ, ஆனால் முயற்சி பண்ணிக்கினே இருக்கணும். அந்த முயற்சி உடலை வச்சு இல்லை, உயிரை வச்சா இருக்கணும். இவ்வளோ நாள் பண்ண பக்தியெலாம் உடலை வச்சு பண்ணணும், ஆனால் இனிமேல் பண்ணுறதெல்லாம் உயிரை வச்சு பண்ணணும். உயிர் தான் நான், உயிர் தான் உலகம், உயிர் தான் பிறப்பு, உயிர் தான் இறப்பு. ஒரு ஞானி ஒருத்தரை பார்க்கும்போதே இவங்க ஒரு நல்ல பாதையில் இருக்காங்க அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும்? இல்லைம்மா, நான் ஞானி இல்லையா, ஞானி கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் குரு ஞானி எல்லாம் இல்லை, குருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் எப்பவுமே என்ன ஞானின்னு நான் ஒத்துக்கிறதே கிடையாது. நாங்கள் ஒத்துக்கிறோம். இல்லைம்மா, அது ஏன் இவ்வளோ கூட்டம் வராதுங்கய்யா. ஏன் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, உங்கள் யூடியூப்பை நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே ஒரு
வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்து இவர் யார் தெரியுமா அப்படின்னு. சரி. அது யார் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல, மறந்து போச்சு. பார்த்தா ஒரு முருகன் கோயில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ரொம்ப அசால்ட்டாக பேசுகிறீங்க. ரொம்ப அசால்ட்டானா நம்ம லாங்குவேஜ் மாதிரி. அது வந்து எனக்கு வித்தியாசமாக இருந்தால் அது மீண்டும் மீண்டும் பார்த்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் பார்க்கல. இப்போ ரீசெண்டாக ஒரு போன மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி ஒரு 10-15 நாளைக்கு முன்னே தான் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. அதாவது இவ்வளோ நாள் படித்தவர்களுக்கு நிறைய புக்ஸை படிச்சிருக்கிறேன், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு போயிட்டுருக்கோம். அதான் அப்படி ஒரு மண்டகணம் தான் தெரிஞ்சிச்சு, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. பல இடத்துக்கு போய் பல ஞானிகளை பார்த்து பல தீட்சை வாங்கி ஏதாவது ஒரு நமக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படாதா அப்படின்றதெல்லாம் அதில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இல்லை சொல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, அதுவும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்ல எப்படி அப்படின்னா, எவ்வளோ கடினமாக யாருக்குமே அந்த பதில் சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிற விஷயத்த நீங்கள் அப்படியே ஃபோன் ஊதி தள்ளுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ தான் எனக்குள்ள ஒரு உணர்வு, சரி ஐயா போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பும்போது எங்கள் ஐயா கிட்ட சொன்னேன், எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொன்னேன், நான் போய் பார்க்க போகிறேன், நீங்கள் வரீங்களான்னா சரி நானும் வரேன்னு சொல்லிட்டு போன பௌர்ணமிக்கு வந்தோம். இந்த உபதேசம் அதெல்லாம் எனக்கு தெரியாது இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் பார்த்தவொடனே ஒரு கூட்டம். முதல்ல ஃபோன் பண்ணிட்டு தான் வந்தேன். முதல்ல அப்புறம் சொல்கிறேன் 2 நாளைக்கு முன்னே ஃபோன் பண்ணிங்கம்மான்னு சொல்லிட்டு ஜீவானந்தம் என்று சொன்னார். சரி செகண்ட் டே ஃபோன் பண்ண வரல வாங்க அப்படின்னாரு. வந்தோம், பார்த்தேன் உங்ககிட்ட பேசி இந்த 1 மாத காலமாக சிந்தனை ஃபுல்லாக உங்ககிட்டயே இருக்குது. அதே மாதிரி இந்த புக்ஸை படிக்கிறது, அப்புறம் இந்த யூடியூப்பில் போய் உங்கள் சேனல் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் மீண்டும் படிக்கும்போது எவ்வளோ பேர் எவ்வளோ பணம் கொடுத்து போன ஒரு விஷயத்துலலாம் இவர் ஒரு சாதாரணமாக நமக்கு வந்து எப்படி ஒரு தெளிவாக நம்ம லாங்குவேஜில் எப்படி சொல்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க. சொல்கிறது மட்டும் புரியுது, சொல்கிறது ஒன்று புரியுது, வேற ஒன்று. நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், இது வரைக்கும் பெரிய பெரிய சிறந்த மகான்கள்லாம் இந்த பூமியில் அவதாரம் பண்ணாங்க. யாரும் சாதாரண ஆளுங்க கிடையாது. தெய்வத்துக்கு சமமான மகான்கள் அவதாரம் பண்ணாங்க. ஆனால் பண்ணால் கூட அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு தவறு பண்ணாங்க. கடவுளை பற்றி மட்டும் பேசுனாங்க, மனிதனுடைய நிலையை பற்றி பேசலை. மனிதனுடைய நிலையை பற்றி பேசாததால் கடவுளை பற்றி பேசும்போது கடவுளை பற்றி உங்களால் புரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு. கடவுள்னா ஒரு உருவம் அப்படின்ற முடிவுக்கு ஜனங்க வந்துட்டு அந்த உருவ வழிபாட்டில் நின்று போச்சு. அதுக்கு காரணம் அந்த மகான்கள் பண்ண வேலை அது. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா கடவுளை பற்றியே பேசுறதில்லை. ஏன்னா கடவுள் எல்லாத்துலேயும் சுகவாசியாகிறார். உலகமே அவருக்கு என்ன குறைபாடு இருக்குது? ஒரு குறைபாடும் இல்லை. அப்போ நான் கடவுளை பற்றி புகழ்ந்தே என்ன புண்ணியம் எனக்கு? நான் மக்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்கணும். இங்கிலீஷ்காரன்ட்ட போய் உட்காந்து நான் தமிழில் பேசியிருந்தேன், அவனுக்கு என்ன புரிய போகுது? இல்லை அவன் இங்கிலீஷில் பேசினேன், எனக்கு என்ன புரிய போகுது? அப்படி பேசக்கூடாது. நான் இங்கிலீஷில் அவங்ககிட்ட பேசணுன்னா நான் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கின்னு போகணும். இல்லை அவன் என்கிட்ட பேச வரான்னா அவன் தமிழ் தெரிஞ்சுக்கின்னு வரணும். அப்போ தான் ஒருத்தர் சொல்கிறத புரிஞ்சிக்க முடியும். இலக்கணம் இலக்கியத்தில் பேசிக்கின்னு இருந்தீங்கன்னா அது என்ன, அவன் படித்தவனுக்கு மட்டும்தான் ஒரு 10 பேருக்கு புரியும். மீதி பாமரை மக்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. இதை தான் எல்லா ஆன்மீகவாதியும் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இன்னொரு கேள்வி, இப்போது என்னோட வாழ்க்கை வந்து அது சரியில்லை, அது நானே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அது எனக்கு சுத்தமாக இனிமேல் வேண்டான்னு நான் தெளிவான முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா ஐயாக்கிட்ட வந்த உடனே இதுதான் பாதை, இதில் தான் நம்ம பயணம் பண்ணணுன்றது ஒரு முடிவு. அது வந்து 100%, 200% எல்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து அந்த கணக்கில் எவ்வளோ சதவீதம் லாஸ்ட்டாக இருக்கோ, கோடி, மில்லியன், ட்ரில்லியன், பில்லியன் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை கடைசியில் நான் போயிட்டேன். அது இனி ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, வீட்டில் பையன் இல்லை, 3 பொண்ணு, நான் 2வது பொண்ணு. அவங்க பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, பாப்பாவுக்கும் ஆயிடுச்சு. ஆனால் என்னை வந்து உன்னை தனியாக விட முடியாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா என்னை ஃபோர்ஸ் பண்ணல, ஆனால் அவங்க அதை கேட்குறாங்க. எங்களுக்கு அப்புறம் நீ எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், என் மனசு என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா, எந்த சூழ்நிலையிலையும் என்னை வந்து அப்பா வந்து கைவிட மாட்டார், அவ்வளோதான். நான் அவர் காலை பிடிச்சிட்டேன். அவர் வந்து அது கால் வந்து நம்மளை பிடிக்காது, ஆனால் நம்ம கை போய் அவர் காலை பிடிச்சிட்டேன், நான் இறுக்கி பிடிச்சிட்டேன். அது நான் இனி எப்பயுமே விட மாட்டேன். அப்படி இருக்கும்போது
நான் எடுக்கிற முடிவு கரெக்டா, அவங்க நினைக்கிற நினைப்பு எப்படி அப்பா? எந்த முடிவையும் உடனே எடுக்காதீங்கம்மா. காலம் வந்து இன்றைக்கி நான் திடகாத்தமாக இருக்கிறேன், என் கை காலெலாம் நல்லாகுது, என்னால் வாழ முடியும், என் மனசுலேயும் உடம்புலையும் தெம்புக்குது, நான் யாரிடமே இல்லை அப்படின்ற சூழ்நிலையும் இந்த மனம் கொண்டு வரும். சில காலத்துக்கு அப்புறம் ஒரு துணை இருந்தால் நல்லா இருக்குமே, நம்மளை பார்த்துக்க ஆள் இல்லையே, நாம் மட்டுமே இங்கே தனியாக நின்று போராடுறோமே, என் கவலைகளை ஷேர் பண்ணிக்க கூட ஆள் இல்லையே, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்ற சூழ்நிலையும் இந்த மனசு கொண்டு வரும். நம்ம மனம் எந்த பக்குவத்தில் இருக்குதுன்னு எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காமல் கொஞ்சம் காலம் அதுக்காக காலம் தள்ளி வெயிட் பண்ணுங்கள். இந்த மனம் இப்படியே இருக்குதா, இல்லை டேக் டைவர்ஷன் சொல்கிற மாதிரி திரும்பி பார்க்குதா அப்படின்றத கொஞ்சம் காலம் இந்த பிரச்சனையை கொஞ்சம் ஆற போட்டு வைங்க, சரிங்களா? ஏன்னா மனத்தை வந்து டக்கு டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிற வாழ்க்கையில் அப்படிலாம் முடிவு எடுக்கவே கூடாது. வானான்னு தூக்கி போகிறது ஆம்பளையால் முடியும், ஏன்னா அவங்க எங்கே வேணால் பத்து தூக்க முடியும், எங்கே வேணால் போக முடியும். ஒரு ஆம்பளை போனால் யாரும் திரும்பி பார்க்க போகிறதும் கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணு தனியாக போனால், ஒரு துணை இல்லை அப்படின்னு சொன்னால், ஒன்றுத்துக்கும் உதவாதம் கூட திரும்பி பார்ப்பாங்க. அங்கேயே நான் போய் வீராப்பாக இருக்க முடியுமா அப்படின்னா இங்கே ஒரு கேள்விக்குறி இருக்குது. அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், அவங்க கூட்டத்தில் நான் இருக்கிறேன்னா கூட ஒரு பாதுகாப்பு இருக்கும். யாரும் இல்லை நான் மட்டும்தான் இருக்கிறேன்னா நம்மளோட பாதுகாப்புன்றது எப்போவுமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அப்போ சில நேரங்களில் நம்மளை நெருப்பு மாதிரி வச்சுக்கணும். எங்கே வளையணுமோ அங்கே வளையணும், எங்கே நிமிர்ந்து நிற்கணுமோ அங்கே நிமிர்ந்து நிற்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். அப்போது இந்த மாதிரி ஒரு யோசனை வருது. ஏன்னா பெரியவங்களுக்கு தான் புள்ள தனியாக நின்று வேதனைப்படும் போது கண்டிப்பாக வருத்தப்பட்டே தீருவாங்க. ஆனால் சேர்த்து வச்சுட்டோம், அவங்க தான் ஏற்கனவே சேர்த்து வச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு நிலைமை வரும்போது அதே வேதனை அவங்களுக்கு இருக்கும். அப்போ எதிர்காலத்துலையும் இப்படியே ஒரு சூழ்நிலை வந்தால் யார் வேதனைப்படுறது? எல்லாத்தையும் யோசிக்கணும். அதுக்காக இந்த ஒரு பிரச்சனையை இறைவன்கிட்ட கொஞ்சம் ஒப்படைச்சிட்டு ஒரு நாள், ஒரு மாதமோ 2 மாதமோ தள்ளி போடுங்க. மனசில் வேறு ஏதாவது சிந்தனைகள் வருதா இல்லையா, இந்த கொள்கையிலேயே நான் உறுதியாக இருக்கிறேன், நம்மளே கொஞ்சம் சோதித்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுங்க, அது கரெக்டாக வரும். அவசரப்பட்டு எடுக்க வேணாம். எல்லாத்துக்குமே கொஞ்சம் இடம் கொடுத்து தான் ஆகணும், சரிங்களா? நல்லது.